ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம சிலபஸ் எல்லாம் முடிச்சிடுறோம். தனித்தனி இண்டிவிஜுவலாக சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். பட்டு அதில் முதல்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருது, எப்படி அதில் மார்க் வாங்குறது, எந்த இடத்த பார்த்து பயந்துக்க கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் முக்கியமாக மார்க் வராததுக்கு ரீசனே வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள்லாம் பயந்துக்கிறது தான். எடுத்தோடனே வந்து நடுவில் இருக்க 4-5 கொஸ்டின் அப்படி திருப்பிகிட்டே வர்றீங்க, நடுவில் 4 கொஸ்டின் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் அதில் பயந்து அப்படியே விட்டுறீங்க, அதனால அதுக்கப்புறம் மார்க் வரதில்லை. பட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 60 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன் மார்க் எப்படி படிக்கணும்னு குரூப் 1லே பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணணும், புக் பேக் 1 வேர்ட் படிக்கணும், பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க 1 வேர்ட் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்கள் புக்கையே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சாப்டராக பிரித்து போட்டு பிடிஎஃபாக எடுத்து அந்த சாப்டரில் இருக்க ஆல் பாசிபிள் 1 வேர்ட்ஸ்ன்னு ஏஏல கொடுத்தீங்கன்னா ஏஏ நமக்கு 1 வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதே ஒரு டைம் பார்த்துருங்க. அதோட ஆன்சரை நம்பாதீங்க, புக்கில் வந்து அதுதான் ஆன்சராங்கிறத ஒரு டைம் ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. பட்டு தியரியாக இருக்கிற போது இது ஓகே. பட் இதில் வந்து நிறையா சம்ஸ் கேட்பாங்க, 1 வேர்டில் சம்ஸ் கேட்பாங்க. அதுவும் எங்கன்னா சாப்டர் 3, 4, 5லேருந்து சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 1 வேர்டில் 1 மார்க், அது மீன் 2 மார்க் அந்த சூஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 3, 4, 5ஓட கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுருக்கணும். நான் 3, 4, 5 மட்டும் படிச்சுட்டு நான் சொல்லலை. நான் 3, 4, 5ஓட கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு எதுவும் நான் சொல்லலை. 3, 4, 5 பார்த்து பயப்படாதீங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து 3, 4, 5 படிங்க அப்படின்னு சொன்னேன். அதோட கான்செப்ட் அவுட்லைன் இதுதான் பண்ணுறாங்க, எதுக்காக 1 மார்க் வேணுங்கிறக்காக. சரி, முதல்ல உங்களோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி, எல்லா டைமும் இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னு நம்ம பயந்துக்கு தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 வந்து கொஸ்டின் நம்பர் 1 வந்து உங்களுக்கு தெரியும் 2 மார்க். 2 வந்து எப்பயுமே 2A வந்து தியரி கொஸ்டின் தான் வருது. எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, சாப்டர் நம்பர் 1 தியரி கொஸ்டின். அதே மாதிரி 2B வந்து ஏபிசி காஸ்டிங். அந்த ஏபிசின்னா என்னது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். என்ன சொன்னீங்க, ஆல்டர்னேட்டு ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கு. ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கில் 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக செகண்ட் கொஸ்டின்னாலே இந்த 2 தான் இருக்குது. 3, 4, 5. இப்போ 3 and 4ல் எப்போவுமே வந்து சாப்டர் 3, 4, 5 தான். நான் கொஸ்டின் நம்பர் தான் அந்த 3, 4, 5 எழுதியிருக்கேன். அந்த 3, 4, 5 அந்த 3 கொஸ்டின்லையுமே எந்த சாப்டர் தான் வருது, 3, 4, 5 சாப்டர் தான் வருது. 3 சாப்டருமே ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். 3மே இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் மார்ஜினல் காஸ்டிங். அதனால தான் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணலை. 3 சாப்டருமே ஒன்று தான். 5th சாப்டர் தவிர 3, 4 ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்கும். 5th சாப்டர் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். 3rd சாப்டர் புதுசு கிடையாது. 3rd சாப்டர் இஸ் டிட்டோ சாப்டர் ஆஃப் குரூப் 1. 4 வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும், 5 வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். 5 மட்டும் கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம், ஆன்சர் கீழே வேறு மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குறது தான் கரெக்டு, நம்ம யோசிக்கிறது தப்பு. பட்டு நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். நம்ம யோசிக்கிறது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் தாட் வச்சுட்டு இல்லை நான் அது இப்படி தான் வரும் அப்படின்லாம் யோசிக்காமல் யோசிச்சுட்டு எழுதுனீங்கனாலே 5th கொஸ்டினில் 5th சாப்டரில் வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பட் இப்போ நான் 3, 4, 5ன்னு 3 இது சொல்லியிருக்கேன். அதில் 5th கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் இந்த A and B சேர்த்து ஒரே கொஸ்டினாக 14 மார்க்காக கேட்டுடுறாங்க. ஒரு சில டைம் 7+7 கேட்குறாங்க. அப்படி 7+7 கேட்டால் 5Bயில் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 6Aலையும் திரும்ப ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கேட்குறாங்க. 2 கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வருது. அப்படி இல்லைன்னா 5Bயில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கேட்டுட்டு
6A வந்து பட்ஜெட் கேட்குறாங்க. அதனால நான் சாப்டர் 6/7 6th கொஸ்டின் எழுதியிருக்கேன். அப்போ 5B என்ன வரலாம், ஸ்டாண்டர்ட் வரலாம் ஆர் மார்ஜினல் வரலாம். அதாவது புரிஞ்சா 5Bல என்ன ஆகுதுன்னு, 6Aல என்ன வரலாம், ஸ்டாண்டர்ட் வரலாம் ஆர் பட்ஜெட் வரலாம். அதுக்கப்புறம் 6Bல வந்து பட்ஜெட் தான். 7Aல அந்த சாப்டர் 8ல இருக்கிற சம்ஸ், 7th கொஸ்டின் ஃபுல்லாகவே சாப்டர் 8ல இருக்கிற சம்ஸ் தான் கேட்குறாங்க. 8th கொஸ்டின்ல வந்து ஏ கொஸ்டின் வந்து சாப்டர் 10ஓட கொஸ்டின் வருது. 8Bல வந்து 9th சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது. இது வரைக்கும் புரிஞ்சுதா என்ன நடக்குதுன்னு? சரி, அப்போ நான் எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் நம்பர் 1, 2, 9 இந்த 3 சாப்டர் படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 மார்க்ஸ் கவர் ஆகுது. அது எப்படி 21 மார்க்ஸ் வருது? சாப்டர் 1 தியரியா, 9th சாப்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அதுவும் தியரியா. ஸோ 2 சாப்டர்லேயும் ஈச் 7 மார்க்ஸ் இருக்கா? எது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏவும் லாஸ்ட் கொஸ்டினில் பி, 2A அண்ட் 8B 14 மார்க்ஸ் வந்துருதா? ஏபிசி ஒரே கான்செப்ட் தான். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஒன்று, ஏபிசி ஒன்று. ரெண்டுத்துல எது பெட்டர், ரெண்டுத்துல எது காஸ்ட், அதில் ஒரு 10 சம் போட்டிங்கன்னா அதே தான் ரிப்பீட். ஒரு கான்செப்டில் சேஞ்ச் கிடையாது. சம்மு கஷ்டமெல்லாம் பண்ண வேண்டாம். 10 சம் போட்டிங்கன்னா நீங்களே அதை போட்டுடலாம். அதில் ஒன்றுமே யோசிக்கிறக்கோ தேடுறக்கோ எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சாப்டர் படிச்சிங்கன்னா 21 மார்க்ஸ். இப்போ நீங்களே பாருங்கள், 1 மார்க்கில் ஒரு 22, இதில் ஒரு 21, எவ்வளோ வந்துடுது? 43 வந்துடுதா? இது போக அடுத்த ப்ரையாரிட்டி பட்ஜெட். பட்ஜெட்டில் லக் இருந்தால் 14 மார்க்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இதில் எவ்வளோ கேட்குறாங்க? மினிமம் கேரண்டி 7 மார்க்ஸ். அது எப்பயுமே கேட்டுகிட்டே தான் இருக்கான். எப்பயாச்சும் ஒரு டைம் ஸ்டாண்டர்டை தூக்கிட்டு மார்ஜினலுக்கும் வெயிட்டேஜ் கம்மி பண்ணிவிட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்றுறான். இல்லைன்னா வந்து ஸ்டாண்டர்டோ இல்லை மார்ஜினலோ கேட்குறோம். அப்போ பட்ஜெட் படிச்சுட்டா எவ்வளோ வந்துடுது? 7 மார்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சம்மில் எதுவுமே கஷ்டமே படவே இல்லை. வெறும் ஏபிசி மட்டும்தான் புதுசாக படிச்சிருக்குவீங்க. அதுவும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா 2 சாப்டர் தியரி படிச்சிருக்கீங்க, ஏபிசி மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. பட்ஜெட் ஆல்ரெடி எங்கே படித்தாச்சு? குரூப் 1ல் படித்தாச்சு. எதுவுமே படிக்காமல் இப்போ இதில் எவ்வளோ வாங்கிட முடியும்? 1 வேர்டு மட்டுமே படித்தாலே எவ்வளோ வாங்கிட முடியும்? 50 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஏபிசியில் கொஸ்டின் பெருசாக இருக்கும். நம்ம இங்கேருந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், அக்கௌண்ட்ஸ் இதை படிச்சுட்டு போகும்போது நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டோட போகிறோம்? தியரி நமக்கு வேண்டாம், சம் போதும் படிச்சுட்டே போகிறனால அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டினும் இங்கேருந்து போகும்போதே நமக்கு என்ன ஆயிடுது? எலிமினேட் பண்ணி விட்டுறோம். மிச்சம் சம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த 3, 4, 5 தான் நீங்கள் எடுத்தோடனே படித்து பார்ப்பீங்க. எனக்கு இந்த ஒரே ஒரு சம் மட்டும்தான் தெரியுது, இதுக்கு கீழே ஒன்றுமே தெரியல, பட்ஜெட்டில் எனக்கு பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்கு ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னு ஒன்றா விட்டுட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரும் ஒன்றுமே மிச்சம் இருக்காது. அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, நான் வந்து செகண்ட் கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன், நான் 8th கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன், அதில் இதுதான் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு போனீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். கஷ்டமே படாமல் இவ்வளோ மார்க் வருது, படிக்காமல் மார்க் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இந்த மொத்தமாக நான் இந்த சொல்கிற 50 மார்க்குக்கு 1 வேர்டுக்கு மட்டும்தான் உனக்கு 2 நாள் ஆகும். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற அந்த 21 + 7 எது? இந்த 21 இந்த 7 இதை படிக்கிறதுக்கு ஹாஃப் டே கூட. பட்ஜெட்டு சும்மா ஃபார்முலாஸ் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா போதும். அது இல்லாமல் குரூப் 1ல் படிச்சிருவீங்க எப்படினாலும், திரும்ப படிக்க வேண்டிய தேவையில்லை. ஏபிசி மட்டும் பார்த்தா போதும். தியரி சாப்டர் ஏயில் போட்டிங்கன்னா சிம்பிள் லாங்குவேஜில் கொடுன்னு சொன்னால் கொடுக்கும். அது போக நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸை ஒழுங்காக படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். உள்ள ஒரு டைம் ரீடு பண்ணுறது உங்கள் புக்கில் ரீட் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். ஏயில் மாற்றி கம்மியாக ரீட் பண்ணுங்கள், ஓனாக எழுதுங்க, தப்பே கிடையாது. சைட் ஹெட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், கீ பாயிண்ட் அங்கே இருந்தால் போதும், வேறு எதுவும் அங்கே பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் வேறு கதை எழுதிட்டு வந்தீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. சைட் ஹெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கீவேர்டு கரெக்ட் இருக்கணும். 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட்டுக்கான 5 கீவேர்டு இருக்கணும், இருந்தால் மார்க், இல்லைன்னா மார்க் இல்லை. இப்போ அடுத்த ப்ரையாரிட்டி எந்த சாப்டர் கொடுக்கலாம்? 5th சாப்டரா? 8th. சரி, இப்போ 8th சாப்டர் படிச்சிங்கன்னா 8th சாப்டருங்கிறதுல வந்து நானும் 8 தான் எழுதி வச்சுருக்கேன்.
ஏன் 8th சாப்டர் படிக்க சொல்கிறேன்? இப்போ 10th சாப்டரும் இருக்குது, ஆனால் 10th சாப்டருக்கும் அதே வெயிட்டேஜ் தான், 8th சாப்டருக்கும் அதே வெயிட்டேஜ் தான். பட் 10th விட்டுட்டு 8th ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறதுக்கான ரீசன் 8th கான்செப்ட்ஸ் கம்மி, 10th கான்செப்ட்ஸ் அதிகம், நிறைய வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஈஸி கஷ்டங்கிறது இல்லை, ஒன்றும் பெரிய 10th சாப்டரில் பெரிய டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டு 8th சாப்டரில் கான்செப்டே கம்மி. அதில் ஒன்று என்ன இருக்குது, இவிஏ இருக்குது, ரெசிடுவல் இன்கம் இருக்குது, எக்கனாமிக் வேல்யூ ஆடட் ரெசிடுவல் இன்கம். இந்த இவிஏ ரெசிடுவல் இன்கம் எல்லாம் போடுறதுக்கு நமக்கு எப்படினாலும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் தெரியணும். அதை நம்ம எங்கே படிச்சிடறோம், எப்படினாலும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிடுறீங்க. அதனால உங்களுக்கு அந்த சாப்டர் ஈஸி. ஆனால் அந்த சாப்டரோட சம்ஸ் கேட்கும்போது அவங்க தனியாலாம் கேட்கறதில்ல, அது கூட இந்த டூ பாயிண்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே இல்லை, எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இது பேப்பர் 12, ஆல்ரெடி நீங்கள் அத்தனை பேப்பரும் படிச்சிட்டிங்க, விச் மீன்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அதனால் அங்கே இருக்கிற ரேஷியோஸ், அங்கே இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கொண்டு இங்கே தான் கேட்குறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட்டோட கொஞ்சம் மார்ஜினலோட ஃபிக்ஸட் வேரியபிள் கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு நான் எந்த சாப்டரில் தான் கேட்டு வைக்கிறேன். 8th சாப்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8th சாப்டரில் எத்தனை வெரைட்டி ஆஃப் சம்ஸ் அவங்க கேட்குறான்னு தெரியும். படிக்கிறது ஈஸி தான். அதே மாதிரி இந்த கான்செப்ட் எதுவுமே கஷ்டமான கான்செப்ட்ல இருந்தெல்லாம் கேட்கறது இல்லை, அதனால அதுவும் ஈஸியாக இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ 1 to 9 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, 7 செகண்டு, 3rd 8. இது வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்கும், 4 days ஆயிருக்கும். 1 மார்க்குக்கு 2 days. ஒரு நாள் போதும் இதுக்கு 1 to 9 படிக்கிறதுக்கு. 2 தியரி சாப்டர், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். இன்னொரு நாள் போதும் எதுக்கு, சாப்டர் 8 ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு வித் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். நான் இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாம் போடல, தியரி தானே, அதில் என்ன கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி என்ன படிக்க போறீங்க, என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரியுமான்னு உங்களை நாங்கள் யோசிச்சுக்கிட்டா முடிஞ்சுது. ஏபிசியில் புக்கில் இருக்க எல்லா சமயம் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. பட் 8th சாப்டர் கண்டிப்பாக இதில் கொஸ்டின் பேப்பர் சும்மா பார்த்தா போதும், இதில் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக சாப்டர் 8 பொறுத்தவரை. இதை முடிச்சதுக்கு அப்புறமா சாப்டர் 10. சாப்டர் 10 படிச்சுட்டு எவ்வளோ மார்க் வரும், இப்போ இதில் 22 நான் ஃபுல்லாக போடல, 1 மார்க்குக்கு 22 தான் போட்டிருக்கேன். இங்கே 21, ஆனால் இதுலேருந்து நமக்கு ஒரு 15 மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா தியரி இருக்காங்க. அடுத்தது இங்கே 7, நம்ம அதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 7, அதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்துச்சு, 47 வந்துருக்கு. சரி, அந்த பட்ஜெட்டை நடுவில் விட்டுட்டேன், பட்ஜெட்டும் சேர்த்துருக்கணும். இப்போ 54 வந்துருச்சா, இதுக்கு மேலே வேறு 3, 4, 5 3rd சாப்டர்லேருந்து சம் கேட்டால் போட்டுருவீங்கல்ல. 3rd சாப்டர் எங்கேருந்து வந்திருக்கு, குரூப் 1லேருந்து வந்தது தான். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பேசிக்காக மெட்டீரியல் லேபர் கேட்டால் போட்டுடலாமில்ல, அதுலேயும் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. அப்போ இதுலேருந்து ஒரு ஏதாச்சும் இத்தனை கொஸ்டின் மிச்சம் இருக்குது நமக்கு, இத்தனை சாப்டர் 4 சாப்டர் மிச்சம் இருக்குது. இந்த 4 சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 7 மார்க் வந்தால் கூட நம்மளோட மார்க் என்னவாயிரும், 61, எக்ஸம்ஷனே வாங்கிடலாம்.
ஆனால் தியரி ஒழுங்காக படிச்சுக்கணும். நம்ம எந்த தியரிக்கும் ஃபுல் மார்க்கெல்லாம் போட்டு வைக்கல. நான் தியரி வந்து 21 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு சம்மு எல்லாம் போட்டு 15 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். எந்த சம்முக்கும் நான் ஃபுல் மார்க் போடலை. ஏன்னா ஒரு சம்மில் ஃபுல் மார்க் வரும், ஒரு சம்மில் 0 ஆகலாம். ஸோ ஆவரேஜ் எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு 2 மார்க் எல்லாத்துலேயுமே குறைச்சிட்டு வந்துட்டேன். ஒன் வேர்டில் 22. ஒன் வேர்டை டிபெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஒன் வேர்டு நிறைய மார்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் கிளியர். தியரி ஸ்ட்ராங்காக போனீங்க, சம்ஸு வெயிட்டேஜ் பார்த்து கரெக்டாக படிச்சிங்கன்னா எக்ஸாம்ஷன் வாங்கிடலாம். பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த ஆர்டர்லேயே வாங்க. ஒன் வேர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை. 1 to 9 சாப்டர் தெரியுமா? 1 2னா 1 9 தியரி, செகண்ட் சாப்டர் தெரியுமா? சத்தியமாக காது கேட்கல. செகண்டும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க, 9 படிக்கலை. 1 9 படிச்சிருக்க, செகண்ட் தெரியாது. 1 9 தான் ஆமாம், அதுதான் டெஸ்ட் வச்சு அவங்க மட்டும் 9 தெரியாதுங்கிறானுங்க. நீ எழுதலை, சரி. அப்போது ஷெட்யூல் போட்டுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் ஷெட்யூல் போட்டுட்டு இதே ஆர்டரில் ஷெட்யூல் பண்ணுங்கள். நிறைய நாள்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி முதல்ல ஒன் வேர்டை முடிச்சிருங்க. இப்போதைக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சது, அதையே வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். முடிஞ்சோடனே ஒரே நாளில் 1 to 9 சேர்த்து ஒரு ஷெட்யூல் போடுங்க. அடுத்தது வந்து பட்ஜெட்டுக்கு ஒரு தனி டெஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா சாப்டர் 8 தனியாக, அதுக்கப்புறம் சாப்டர் 10 தனியாக. அது முடிஞ்சதுக்கப்புறமா 3 4 5 6 எழுதுனீங்கன்னா முடிஞ்சது. ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போங்க. இதில் எக்ஸாம்ஷன் வாங்கினீங்கன்னா தான் 2 சப்ஜெக்டும் நான் தான் எடுக்கிறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ மார்க் வாங்க முடியாது. பட்டு சாரி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ ஈஸியாக இப்படி மார்க் வாங்க முடியாது. ஸோ பெட்டர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட மார்க் அதிகப்படுத்துகிறீங்களோ அது வந்து மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இதில் மார்க் வாங்கிடுங்க. அக்ரிகேட் வரணுன்னா இதில் வந்து 60+ வாங்குங்க.